கேரளாவை சேர்ந்த சௌபின் சஹீர் பிரேமம் படத்தில் ஏற்றிருந்த பிடி வாத்திய ரோல் மூலம் பிரபலமானவர். அந்த படத்துக்கு பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடித்த அவர் பிஸியான நடிகராக வலம் வர ஆரம்பித்திருக்கிறார். நகைச்சுவை, சீரியஸ், எமோஷனல் என எதை கொடுத்தாலும் அதை அசல்ட்டாக செய்து ஸ்கோர் பண்ணும் வித்தை தெரிந்த சௌபினுக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஏகப்பட்ட படங்களில் தனது திறமையை நிரூபித்து அப்ளாஸை அள்ளும் சௌபின் சஹீர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலம் மேற்கொண்டு பிரபலமான குகைக்குள் விழுந்த நண்பரை கிளைமேக்ஸில் தூக்கி கொண்டு மேலே வரும்போது படம் பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேரும் எமோஷனல் ஆனார்கள். அந்த படத்தில் நடித்தது மட்டுமின்றி தனது தந்தை பாபு சஹீருடன் இணைந்து தயாரிக்கவும் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மலையாளத்தில் மட்டும் நடித்து வந்த சௌபின் சஹீர் பிற மொழிகளிலும் இப்போது நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வைத்து இயக்கியிருக்கும் கூலி திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். படம் ஆகஸ்ட் 14 தேதி வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அவர் மீதும் தந்தை பாபு சஹீர் மீதும் பண மோசடி புகார் கொடுக்கப்பட்டது. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தயாரிப்பதற்காக சிராஜ் ஹமீத் என்பவரிடம் சௌபின் சஹீர் 7 கோடி ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் லாபத்தில் 40 விழுக்காடு ஷேரை தருவதாகவும் அவர் சொன்னார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் படம் சம்பாதித்த லாபத்தில் 40 விழுக்காடையும் வாங்கிய 7 கோடி பணத்தையும் சௌபின் கொடுக்கவில்லை என்று சிராஜ் புகார் அளித்தார். காவல்துறை நடத்திய விசாரணையில் பண மோசடி நடந்தது உறுதியானதாக கூறப்பட்டது. தொடர்ந்து சௌபின் சஹீர், பாபு சஹீர் ஆகியோருக்கு முன்ஜாமீன் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. ஆனால் சௌபின் கைது செய்யப்பட்டு விட்டதாக திடீரென தகவல் பரவியது. இந்நிலையில் அது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார் அவர். இது குறித்து அவர் கூறுகையில், என்னை யாரும் கைது செய்யவில்லை. இந்த வழக்கில் தேவை ஏற்படும் போது அழைப்பதாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது. என்னை இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரித்த போதே அனைத்து வரவு செலவும் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்ததற்கான ஆதாரத்தை எல்லாம் சமர்ப்பித்து விட்டேன். காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனது பக்கம் உள்ள நியாயமும் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.